வாழைப்பூ பார்த்தா நெறைய பேருக்கு வாங்கணும்னு தோணும். ஆனா, அத கிளீன் பண்றதுக்கு கஷ்டப்பட்டுட்டே வாங்காம வந்துருவீங்க. ரொம்ப சுலபமா எப்படி செய்றதுன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. வாழைப்பூல மேல இருக்க இந்த சிவப்பு இலைகள நீக்க நீக்க நடுவுல இந்த மாரி கொத்து கொத்தா வாழைப்பூ கிடைக்கும். ஸோ, அது எல்லாத்தையுமே பிச்சு எடுத்து தனியா ஒரு தட்டுல வச்சுக்கோங்க. முக்கியமா சமையல் பண்ணும்போது கசப்பு வராம இருக்கிறதுக்கு இந்த மாரி ஒரு ஒரு வாழைப்பூவும் எடுத்து நடுவுல இருக்க இந்த பிளாஸ்டிக் மாரி இருக்க இதழ மட்டும் எடுத்து ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா அந்த நரம்பு மாரி வரும். அந்த நரம்புக்கு மேல ஒரு சின்ன பூ மாரி வரும். அந்த நரம்பும் எடுத்துருங்க. இதெல்லாம் சேர்க்கும்போது நமக்கு கசப்பு தன்மை வரும். ஸோ இதெல்லாம் பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு ஒரு வாழைப்பூல இது 2ஆ கூட வரும். ஸோ அதுக்கேத்த மாரி கிளீன் பண்ணி இந்த மாரி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே பஞ்ச் பஞ்சா எடுத்து இந்த மாரி குட்டி குட்டி பீஸா கட் பண்ணிக்கோங்க. இது கூட்டு, பொரியல் 2த்துக்குமே நல்லாருக்கும். நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணாம 2 ஸ்பூன் போல தயிர் சேர்த்து வாஷ் பண்ணீங்கன்னா, கருப்பாகாம இருக்கும் வாழைப்பூ. எப்பயும் சமையல் செய்யறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷா செய்யுங்க. அப்பதான் நல்லாருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா பை பை.